கடிமுட்டுங்கிறது படுகா மக்களுடைய பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை. இதோட என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, கோதுமை ஒரு ஸ்பெஷலு, பயங்கர ஹெல்த்தி. அப்புறம் வந்து இது ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1 week to 10 days வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம் இந்த கடிமுட்டுவை. ஏங்க இந்த கடிமுட்டில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதை ஸ்டீம் பண்ணுவோம். நம்ம இட்லி எப்படி இங்கே ஆவியில் வேக வைக்கிறோம், அதே மாதிரி இந்த ஸ்வீட்டையும் ஆவியில் வேக வச்சு தான் நம்ம இதை செய்வோம். பாட்டிமா உட்காருங்க. பாட்டிமா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, அருமையான டேஸ்ட்டு. இந்த கடிமுட்டு எப்பெல்லாம் பண்ணுவாங்க? நம்ம யாராச்சும் கெஸ்ட் வந்து செய்வோம், பண்டிகையில் செய்வோம். அவங்க திரும்பி பண்டிகை முடிச்சு போது திரும்பி அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். தேங்க்யூ. நம்ம வீட்டில் எப்போவுமே சம்பா கோதுமை இருக்குங்க. ஸோ அதை வச்சு ஒரு 2-3 ஐட்டத்தை ஆட் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் இந்த கடிமுட்டு. வணக்கங்க. வணக்கங்க பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க பிரதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேங்க்யூ பிரதர். ஒரு டைம் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு புது அனுபவத்தை புரியுறீங்க. ரியலி தேங்க்யூ. நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க பிரதர். இயற்கையின் மடியிலேயே நின்றுட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா அழகா இருக்கு. எப்பவுமே ஒரு ரூமுக்குள்ள இருந்து நாங்கள் ஷூட் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி வரது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ரியலி தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? படுகாஸோட ஸ்பெஷல் ரெசிபி சொல்றேங்க பிரதர். இந்த இடம் எப்படி அழகோ அதே மாதிரி நீங்கள் செய்ய போகிற டிஷ்ஷும் செம அழகு. படுகாஸோடைய ரொம்ப பாரம்பரியமான ஒரு இனிப்பு வகை இது. இது பேர் வந்து கடிமுட்டுன்னு சொல்லுவாங்க. இது கோதுமையை வச்சு செய்யற ஒரு வகையான ஒரு ரொம்ப ஹெல்த்தி ஸ்நாக். இதுதான் நீங்க செய்ய போறீங்க. சரி, ஓகே. சோ இது கோதுமை நம்ம வந்து முழு கோதுமை வச்சு பண்றோமா? இது வந்து முழு கோதுமையும் வச்சு பண்ணலாம், புரோக்கன் வீட்டும் வச்சு பண்ணலாம். இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணிடுவோம். ஓகே, கொரகொரன்னு பவுடர் பண்ணிடுவோம். அது புரோக்கன் வீட் வச்சு. ஆமாங்க. இந்த கடிமுட்டு வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா வச்சு சாப்பிடலாங்க பிரதர். ஒரு 10 to 15 டேஸ்க்கு மேல வச்சு சாப்பிடலாங்க பிரதர். ஸோ லாங் டிராவல் போறோம் அந்த டைம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்ஃபுல்லான ஒரு டெசர்ட். ஓகே, இது டெசர்ட்னே சொல்லுவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆயிலிட்ட ஃப்ரை பண்ணி சொல்றாங்க. அதுக்கு பதிலா இந்த மாதிரி எடுக்கும்போது நல்லதா இருக்கும். உண்மைங்க. ஏன்னா இது நம்ம ஸ்டீம் பண்ண போறோம். ஸ்டீம் பண்ண போறீங்களா? சரி, ஓகே. அப்ப பண்ண ஆரம்பிக்கலாம். தேவையான பொருட்கள் சொல்றீங்களா? சொல்லிடுறேங்க. கோதுமை 200 கிராம், வெல்லம் 75 கிராம், பொட்டுக்கடலை 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் அரை மூடி கிரேட் பண்ணி, கசகசா ஒரு 2 ஸ்பூன், முந்திரி ஒரு 10 கிராம், ரைசின்ஸ் ஒரு 10 கிராம், ஆர்கேஜி நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரோக்கன் வீட்டை ட்ரை ரோஸ்ட் பண்றோம். ஓகே, சம்பா கோதுமை. ஆமா, சம்பா கோதுமையை புரோக்கனுங்க. இது நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடும். வழக்கம் போல நீங்க பத்த வைக்கணும். இங்க நான் என்னதான் பத்த வச்சாலும் இயற்கைக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அடுப்பு ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அடுப்பு பத்த வச்சு வழக்கம் போல நீங்க பத்த வச்சிட்டீங்க பிரதர். இப்போ நம்ம வந்து கோதுமையை ட்ரை ரோஸ்ட் பண்றோம் பிரதர். ஓகே, ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பிரதர். இது எப்படி லைட்டா வறுத்தா போதுமா இல்ல நல்லா வறுக்கணும்? இல்ல, கொஞ்சம் நல்லாவே வறுக்கணும் பிரதர். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வறுக்கணும் பிரதர். ஒரு 6 மினிட்ஸ் டைம் வச்சுக்கலாம். எக்ஸாக்ட்டா 6 மினிட்ஸ் டைம். அப்ப நல்லா வறுத்துட்டு காமிக்கிறேன். இப்போ கோதுமை வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க பார். ஒரு 6 to 7 மினிட்ஸ் வறுத்துருக்கோங்க. ஓகே, இதுதான் பக்குவம். அந்த வெள்ளையா அந்த தொலி விட்டு அப்படியே வர ஆரம்பிக்கணும். கொஞ்சம் வர ஆரம்பிக்கணும் பார். ஏன்னா நம்ம வந்து இதுல வந்து நம்ம வேற எதுவுமே குக் பண்ண போறது இல்ல, ஸ்டீம் தான் பண்ண போறோம் டைரக்டா. ஸோ இந்த வறுக்கும் போதே ஒரு 30 to 40% வந்து அது ஒரு குக்கிங் ஸ்டேஜுக்கு வந்துடணும் பார். சிம்ல வச்சு பொறுமையா ஒரு 6 to 7 மினிட்ஸ் வறுத்தாங்கன்னா இந்த பக்குவம் வரும் பார். ஓகே, இன்னொரு விஷயம் அடிக்கடி பண்றதுனால மேபி தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க வறுக்கும் போது நல்லா திக்கான கடாய் வச்சு யூஸ் பண்ணணும். கரெக்ட். இரும்பு கடாய் பழைய கடாய் சொல்லுவாங்கல்ல, அதுல வறுக்கும் போது என்னன்னா உங்களுக்கு வந்து இப்ப நாங்க வறுக்கதே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணும். ட்ரூ. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க பிரதர். நம்ம பொட்டுக்கல்லே வறுத்துடலாம். பொட்டுக்கல். ஆமாங்க. சரி, நாங்க போடுறேன். சரி, ஓகே, வறுத்தாச்சு. ஆமாங்க பிரதர். அடுத்தது நம்ம பொட்டுக்கல்லே போட்டு இதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்றோம். சரி, டன்.
இந்த பொட்டுக்கல்லை சேர்க்கறதுக்கு என்ன காரணம், ஏன் பொட்டுக்கல்லை சேர்க்கறாங்க? பொட்டுக்கல்லை போடுறதுக்கான ரீசன் வந்து ஒரு சின்ன ஒரு பைண்டிங் ப்ராடக்ட், அந்த இது மாவு தன்மை கொடுக்குங்க அந்த ஸ்வீட்டுக்கு. நம்ம அரைக்க போறோம்லங்க பிரதர், ஸோ அதை ஒரு பைண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பிரதர். ஓகே ஓகே. இன்னொன்று வந்து ஸ்ட்ரென்த்தும் உண்டு. ஆமா, பயங்கர ஸ்ட்ரென்த் சொல்லுவாங்க. ஒரு 3 to 2 மினிட்ஸ் நல்லா வறுக்கணும், சிம்லேயே வச்சு வறுக்கணுங்க, கருகிடக்கூடாது. நீங்க பொட்டுக்கல்ல வந்துங்க நம்ம மெயினா கிட்ஸுக்கு தான் இந்த ஸ்நாக்ஸ் நிறைய கொடுக்க போறோம், பெரியவங்களும் சாப்பிட போறோம். பொட்டுக்கல்ல ரொம்ப ரொம்ப ரிச் இன் ப்ரோட்டீன்ஸுங்க. அது எல்லாத்துக்கும் மேல இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட் ஹெல்த்துங்க. ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இன்னொன்று ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த டைம்லேயே வந்து இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. கரெக்டுங்க. ஆனால் இந்த மாதிரி ரெசிபிகள் அந்த குறிப்பிட்ட ஊரில் மட்டும் தான் தெரியுதே தவிர மற்ற ஊரில் தெரிய மாட்டேது. அதான் இன்னைக்கு தேதி நம்ம வந்திருக்கோம். அதே டைமில் நம்ம சேனலில் ஷெஃப் ஜீனாஸ் கிச்சன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பரில் வந்து உங்களோட ஃபீட்பேக், சஜஷன், ரெசிபி சம்மந்தப்பட்டதோ எனி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தரலாம். கண்டிப்பாக நாங்கள் உங்களை வந்து ரீச் பண்ணுவோம். சரிங்களா? கொஞ்சம் நல்ல கலர் பக்கம் மாறி இருக்கு. ஆமாங்க பிரதர், இதான் பக்குவங்க பிரதர், இதான் பக்குவங்க. லைட்டா ப்ரௌனிஷா மாதிரி அதுல இருக்கிற மாய்ச்சர்ல வெளியே வந்துடும் பிரதர், அந்த ஈரத்தன்மை. அதுக்காகவும் வறுக்கிறோம். அது ஒரு மெயின் ரீசனுங்க. ஓகே, அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியும் பிரதர். ஏன்னா வெறும் பொட்டுக்கல்ல மாவை தூள் பண்ணி போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி அந்த வெள்ளம் போதுல தண்ணியோ ஊற்றும் போது பிசு வந்துடும். கரெக்ட், கரெக்டான விஷயம் சொன்னீங்க. கரெக்ட் பிரதர். அடுத்தது கசகசா வருது. ஆமாங்க பிரதர். சரி, ஓகே. அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிடுங்க. இப்போ வந்து எனக்கு கசகசா கொடுக்கும் பிரதர். இந்தாங்க. கசகசா வந்து இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம், இதுவும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து பிரதர் அடுப்பு நல்லா சூடாயிடுச்சு. நம்ம பொட்டுக்கல்லையும் வருதோம், கடாய் குளூரில் கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. பொட்டுக்கல்ல கோதுமை எல்லாம் வறுத்ததுனால அந்த சூட்லேயே இப்போ இந்த கசகசா வறுத்துட்டா போதும். சரி, ஓகே. இந்த கசகசா யூஸ் பண்ணுறதுக்கு காரணம், கசகசா ஆட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு டைஜஷனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த கோதுமை பொட்டுக்கல்லாம் ஆட் பண்ணுறோம், ஏதாவது மந்தமாக கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்கன்னா அது ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்காக டைஜஷனுக்கு ஆட் பண்ணுறதுக்கு தான் கசகசா ஆட் பண்ணுறோம். இன்னொன்று கசகசா வந்து நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கும் போது ஒரு சின்ன க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும் அந்த பொடி பண்ணும்போது, கடிமிட்டுக்கு. ஆமாம், பொடி பண்ணும்போது க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது ரெண்டு தான் மெயின் விஷயங்க கசகசா ஆட் பண்ணுறது. கசகசா இப்போ வந்து வறுபட்டுருச்சுங்க பிரதர். நம்ம இப்போ கசகசாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி, நம்ம இதை இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுங்க பிரதர். மிக்சியில் கொடுத்து நம்ம இப்போ மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோங்க பிரதர். எப்படி அரைக்கிறோம்? குறனுங்க, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறன்னு இருக்கக்கூடாதுங்க. சரி, ஒரு ரெண்டுக்கு கலந்த ஒரு பக்குவம் பிரதர். நம்ம இப்போ வந்து கோதுமை, பொட்டுக்கடலை, கசகசா மூணையும் தனித்தனியாக வறுத்து அதை அரைச்சு இந்த பக்குவத்தில் நம்ம பொடி பண்ணியாச்சுங்க பிரதர். இதான் பக்குவங்க பிரதர். ஓகே ஓகே. குறக்குற பக்குவம் தான். ஆமாங்க பிரதர். இது க்ளோஸ் டு பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90% அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. ஆமாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? நம்ம தேங்காய் வந்து இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் பிரதர். அந்த தேங்காயில் இருக்க அந்த தேங்காய் பால் இருக்கும் பாருங்க, அந்த மாய்ச்சர் அது வந்து போகணும். அவ்வளோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் தேங்காய். அடுத்து பண்ணிடலாம். அதாவது கலர் மாற வேண்டிய பக்கம்லாம் இல்லை, லைட்டாக அந்த மாய்ச்சர் கண்டென்ட் போகணுங்க பிரதர். அவ்வளோதான். அரை மூடி தேங்காய் நம்ம துருவல் பண்ணி வச்சிருக்கோங்க பிரதர். நம்ம இதை இப்போ போட்டு வறுத்துறோம். சரி, ஓகே. இப்போ இந்த தேங்காய் போடும்போது வந்து கலர் மாறதுக்கு நெய் என்ன போடுறோமா இல்லை அப்படியே? இல்லை, அப்படியே வறுத்துருவாங்க பிரதர். இந்த தேங்காய் எதுவும் ஆட் பண்ண வேண்டாங்க. தேங்காய் இதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நெய் போட்டு முந்திரி பழமும் முந்திரி பருப்பும் ரெண்டும் போட்டு நம்ம அதை லைட்டாக இது பண்ண போகிறோம். அதுக்கு தான் இதுக்கு தேவையில்லை. இதுக்கு தேவையில்லைங்க பிரதர். அதாவது வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து தேங்காய் வறுத்து யூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அதான் விஷயம். கரெக்டுங்க பிரதர். அப்போ இது நல்லா வறுக்குறீங்க? ஆமாங்க பிரதர். நீங்கள் ஃபுல்லாக வறுக்கிறது தான் வேலையே. வறுத்துட்டு காமிங்க. ஓகேங்க பிரதர். பிரதர் இப்போ நம்ம தேங்காய் வந்து வீட்டில் எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்துக்கலாங்க பிரதர். கீழே வந்து அது அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் சிம்ல வச்சு கரெக்டாக வறுத்துக்கணும். அந்த தேங்காயில் இருக்க தண்ணி வந்து ஒட்ட ஆரம்பிக்கும். ஆமாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து மாய்ச்சர் கண்டென்ட் வெளியே வந்துடும். தேங்காய் நம்ம இதில் ஆட் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் ஸ்வீட்னஸுக்கு தான், ப்ளஸ் ஃப்ளேவர் அண்ட் அரோமாக்கு. ஸோ இது நம்ம ஆட் பண்ணும்போது நேச்சுரல் ஸ்வீட்னஸ் கொடுத்துரும். இன்னொன்று நறுக்குன்னு நறுக்குன்னு செமையாக இருக்கும் பிரதர். சரி, ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எடுத்துலாமா? ஆமாம், இதை எடுத்துடலாம் பிரதர். இது ட்ரான்ஸ்ஃபர் வறுத்த பக்கத்து காட்டல காமிச்சிடலாம். ஓகே. தேங்காவை நீங்கள் எப்போ போல வீட்டில் வறுக்கிற பக்கம் வறுத்துங்க, தண்ணி இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம். கரெக்ட். அதே டைமில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுறேங்க, லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. இந்த நிறைய ரெசிபியில் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை மாற்றிடலாங்க. இதில் மாற்றிடலாம். தேங்காய் வறுத்து இதுலேயே நம்ம போட்டாச்சு. ஆமாங்க பிரதர். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 kg கீ ஆட் பண்ணுறோம் பிரதர். சரி, ஓகே. 1/2 kg கீ ஆட் பண்ணி ரைசின்ஸையும் கேஷ்யூ நட்ஸையும் நம்ம வறுக்க போகிறோம் பிரதர். ஓகே.
நெய் போடுறோம். நெய் போடுறோங்க பிரதர். சரி, சும்மா 2 டேபிள் ஸ்பூன் போட போதும். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டால் போதுங்க பிரதர். ஓகே. நம்ம நெய் மெயினாக யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் பிரதர், அந்த காலத்தில் வந்து இங்கே மாடுகள்லாம் நிறைய இருந்துச்சு, கால்நடைகள் நிறைய இருந்துச்சு. ஸோ அது நேச்சுரலாக உங்களுக்கு கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதனால இங்கே படுகர் ஃபுட்டில் கொஞ்சம் நெய் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டாமினேஷனாக இருக்கும். அது ஸ்வீட்டில் மட்டும் இல்லை, குழம்புலையும் யூஸ் பண்ணுறாங்க. குழம்புலையும் யூஸ் பண்ணுவாங்க பிரதர். ரைட். இப்போ நெய் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குங்க பிரதர். இப்போ நீங்கள் எனக்கு ரைஸ் இன்ஸும் கேஷ்யூ நட்ஸும் கொடுங்க. ஓகே, நாங்கள் முந்திரி பருப்பு. ஆமாங்க பிரதர். முந்திரி பருப்பு ஆட் பண்ணுறோம் பிரதர். சரி, ஓகே. அடுத்தது வந்து ரைஸ் இன்ஸ். ஓகே, இதை ஆட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக. ஆமாங்க பிரதர். ஒரு நேரத்துக்கு அது மாதிரி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு. நேரம் அதாவது ஒரு செகண்டுக்கு மாறிட்டே இருக்கு. வெயில், குளிர், மிஸ்ட் எல்லாமே இருக்கு. ஆமாங்க. சரி, சோ இப்போ நம்ம இது பண்றோம்ல, இத பண்ணி முடிச்ச பிறகு எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்றோம். எல்லாத்தையும் போட்டு இது ஆட் பண்ணிட்டீங்க பிரதர். ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு ஆட் பண்ணுவோம். இதுல சால்ட். எந்த ஒரு ஸ்வீட் டிஷ்க்குமே ஒரு சின்ன பிஞ்ச் ஆஃப் உப்பு ஆட் பண்ணீங்க, அந்த ஸ்வீட் டிஷ்ஷோட டேஸ்ட் பயங்கரமா என்ஹான்ஸ் ஆகும். சரி, ஓகே. அது ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன். ரெடி ஆயிடுச்சு. அப்ப மாத்திடலாமா? மாத்திடலாம் பிரதர். மாத்திடலாம். அடுத்தது நம்ம வெள்ளத்தை போட்டுங்க பிரதர். நம்ம வந்து பாகு காய்ச்ச போறோம். இந்த பாகு வந்து கம்பி பத்தத்தில் காய்ச்சக்கூடாதுங்க பிரதர். பிசு பிசு பிசுன்னு இருக்கணுங்க. அப்படியே தொட்டு பார்த்தா க்ளூ மாதிரி, க்ளூ மாதிரி அந்த தன்மையில் இருக்கணுங்க பிரதர். தண்ணி அளவாக தான் ஊற்றணுங்க பிரதர். அளவா ஊற்றி அப்படியே காய்ச்சிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு வந்துடும் பிரதர். இதுவே வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக எடுத்து ஊற்றிட்டா என்ன ஆகும்? ரொம்ப சாகி ஆயிரும் பிரதர். உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராதுங்க பிரதர். சரி, ஓகே. நான் அப்படியே இது பொருள் ஆட் பண்ணாங்க பிரதர். அப்ப திருப்பி நீங்க வந்து அந்த பக்கம் வரணும் தண்ணி. ஆமாங்க பிரதர். ஆமாங்க பிரதர். நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் பிரதர். தண்ணி அளவான தண்ணி ஊற்றணும். அவ்வளோதாங்க பிரதர். ஓகே. வாட்டர் இவ்வளோ ஊற்றி நம்ம அப்படியே காய்ச்சி. சரி, ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸ். அப்போ எனக்கு திருப்பி வந்து அந்த பக்கம் அந்த பேர் காட்டுங்க. ஆமாங்க பிரதர். ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பாகு காய்ச்சியாச்சு. இதுதான் பக்குவம் பிரதர். அந்த ஒரு சிரப் மாதிரி இருக்க பக்கம் தான். ஆமாங்க. இதான். ஓகே, தெரியுது. அந்த ஒற்றை பக்கம் லைட்டா இருக்கு. சரி, இதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஊத்திடலாங்க பிரதர். வடிகட்டில பிடிக்கவா? வடிகட்டில பிடிக்கும். ஓகே. இதுல மெயின் விஷயம் பிரதர், வடி கட்டிரணும். எடுத்தாச்சு. இதுக்கு அப்புறம் இது எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க பிரதர். ஓகே. பிரதர் நம்ம நல்லா இப்ப மிக்ஸ் பண்றோம் பிரதர். கொஞ்சம் சால்ட் மட்டும் பிரதர். பிஞ்ச் ஆஃப் சால்ட் பிரதர். ரொம்ப சின்ன பிஞ்ச் தான், இவ்வளவுதான் பிரதர். சரி, பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணோம்னா அந்த ஸ்வீட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆகும் பிரதர். சரி, இதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்றோம். நல்லா மிக்ஸ் பண்றோம் பிரதர். நல்லா மிக்ஸ் பண்றோம். அந்த வெல்லம் அதோட நல்லா ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். கரெக்ட் பிரதர். எல்லாமே சேர ஆரம்பிக்குங்க. சரி, ஓகே. நம்ம அது கட்டியா இருக்க முன்னாடி கரெக்டா நம்ம பதத்துல உருண்டை பிடிக்கணும் பிரதர். சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் பிரதர். இப்போ நம்ம காண்டி வெளியே எடுத்துடலாங்க பிரதர். ஒட்டுனதெல்லாம் எடுத்துடலாமுங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஆர்கேஜி நெய் ஓபன் பண்ணிட்டு நெய் கொஞ்சம் கையில எடுத்து தடவிக்கிறோம் பிரதர். என்ன காரணம் அப்படி பண்றதுக்கு? உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் பிரதர். ஓகே. உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி நெய் எடுத்துக்கிட்டுங்க லைட்டா 2 கையில தடவிக்கணும். சரி, நெய் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அந்த கோதுமை கூட யூஸ் பண்ணலாம். கோதுமை மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சார் உருண்டை பிடிக்கிறதுக்கு. நான் உருண்டை பிடிச்சி ஒரு உருண்டை காட்டுறேன் சார். ஓகே. நல்லா அழுத்தி பிடிக்கணுமா? ஆமா, இல்லைங்க சும்மா அப்படியே நார்மலா லட்டுக்கு உருண்டை பிடிக்க மாட்டேங்க. ஓகே. பூந்தி பிடிக்க மாட்டேங்க. அந்த கான்செப்ட். இதோ பிரதர் இதுதான் காமிங்க. நல்ல ரவுண்டான ஷேப். ஆமாங்க பிரதர். ஓகே. இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம இந்த உருண்டை பிடிச்சி எல்லாம் அடிக்கிட்டுங்க பிரதர். இட்லி ஸ்டீமர். இட்லி ஸ்டீமர்ல இட்லி நம்ம எப்படி வேக வைப்போமோ அதே கான்செப்ட்ல நம்ம வேக வைக்கிறோம். எவ்வளவு வேக வைக்க போறோம்? ஒரு 10 to 15 மினிட்ஸ் பிரதர். சரி, ஓகே. நம்ம இங்க வந்து இந்த ஸ்டீமர் வச்சிருக்கோம். வீட்ல இட்லி குண்டா இருக்கும்ல பிரதர். அதுல இட்லி நம்ம இட்லி சட்டியில இட்லி துணிக்கு மேல இதை வச்சு அப்படியே வேக வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா செமையான ஒரு ஸ்வீட் ரெடி. சரி, அப்ப நல்லா வேக வச்சுட்டு அப்ப காமிங்க. டன் பிரதர். இப்போ எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு. எல்லா ப்ராசஸ் இது மாதிரி ரவுண்டா பிடிக்கிறீங்க, அதுக்கு அப்புறம் வேக வைக்கிறீங்க, அதுக்கு அப்புறம் நான் டேஸ்ட் பண்ணனும். அதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிட வேண்டியதா. நீங்க சென்னைக்கு 50 உருண்டை எடுத்து போக வேண்டியதா. கண்டிப்பா. வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். சரிங்களா? பிரதர் இப்போ நம்ம ஸ்டீம் வச்சிருக்கோங்க. வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் வச்சிட்டோம். இப்போ நம்ம எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணலாம் பிரதர். எடுத்துடலாமாங்க பிரதர்? இவ்வளோ புரியுமா நிதானமா சொல்ற பாருங்க. நம்ம எவ்வளோ நேரம் வெயிட் பண்றோம் இந்த ரெசிபி பண்றதுக்காக. ஈவினிங் ஆயிடுச்சுங்க. ஆமா, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். இதில் தரீங்களா? இதில் கொடுக்குறேன்.
டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் பிரதர். இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். நீங்க இந்த சூடு ஆறி இன்னும் கொஞ்சம் நம்ம வெளிக்காத்து பட 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 அப்படியே ஹார்ட் ஆயிரும், இறுகிரும் பிரதர். ஓகே. அப்ப நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா 10-15 நாளைக்கு மேல வச்சு சாப்பிடலாம். இப்போதைக்கு டேஸ்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 பீஸ் வைக்கிறேன் பிரதர். அதுல 3 தான், சும்மா 3 பீஸ் அழகா பிளேட்டுக்கு அழகா 3 தான் தருவாரா. ஆனா இப்போ வந்து ஸ்டீமோட இருக்கும்போது அந்த பக்குவம் நல்லா சாஃப்டா இருக்கும். சாப்பிட்டு போலாமா? சாப்பிடுங்க பிரதர், சாப்பிடுங்க. உங்க நாக்கு உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லும். ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு செம ஸ்வீட் கொடுத்துருக்காரு. இன்னொன்னு உடைக்கும் போது அது அந்த கொரகொர பக்குவம் தெரியுது நல்லா. ஆமா, நைஸ். எப்படி இருக்குங்க டேஸ்ட்? நீ சாப்பிடும் போது அந்த வெள்ளத்தோட தன்மை நல்லா தெரியுது. இன்னொன்னு இப்ப சாஃப்டா இருக்கு, இன்னும் நேரம் ஆகும் போது கொஞ்சம் டைட் ஆகும். வேற லெவலா இருக்கும். முக்கியமா அதுல பாத்தீங்கன்னா அந்த கோதுமை இருக்குல்ல, அந்த கோதுமை வறுத்து அரைச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு 80% குறை பக்குதான். அது இன்னும் கடிச்சு சாப்பிடும் போது நறுக்கு 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 சூப்பரா இருக்கும். எனக்கு இப்ப எப்படி எடுத்து சாப்பிடுன்னு இருக்குங்க. ப்ளீஸ் நாங்க சாப்பிட்டு பதில் சொன்னாங்க. நீங்க சொல்லுங்க. ரியலி வெரி குட். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. செம்ம சூப்பர். அதாவது பொதுவாக ஸ்வீட் சாப்பிட்டா கில்ட்டோட சாப்பிடுவாங்க. ஐயோ ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒரு கில்ட் இருக்கும். இது சாப்பிடும்போது கில்ட்டே இல்லாமல் சாப்பிடலாங்க. ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஹெல்த்தி. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ப்ளஷர் இஸ் அவர்ஸ். நிறைய ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருக்கேன். முக்கியமாக ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபியை. ரொம்ப ஈஸி தான், ஆனால் பிரமாதமான ரெசிபி. இன்னைக்கு ஊட்டியில் படுகாஸ் மக்கள் ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபியை கஷ்டப்பட்டு ப்ரோ வந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து காமிச்சிருக்காரு. அதே மாதிரி நானும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆமாங்க பிரதர். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். உங்கள் சாரிங்க சாப்பிட்டே பேசுகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த கடிமட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சாப்பிடும்போது செஃப் தீனா சாரையும் என்னையும் நினச்சிக்கோங்க. அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டியில் நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா நான் நம்பர்ஸ் தரேன், நோட் பண்ணிக்கோங்க. 8939856403, 8939856408. லேண்ட்லைன் நம்பர்ஸ் வந்து 0423245021 25 வரைக்கும். இந்த அக்கார்ட் ஹைலாண்ட் ஹோட்டல் ஊட்டி பொறுத்தளவுக்கு இங்கே வர ஒரு கெஸ்ட்டும் எங்களுக்கு குடும்பம் தான். அதை நீங்கள் வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா. டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். பாய்.